அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் 17 புதன்கிழமை ஸ்ரீராம நவமி. ஒரே ஒரு முறை மட்டும் ராமநாமத்தை இப்படி எழுதி பாருங்கள், 16 செல்வங்களும் உங்கள் வீட்டில் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல ராமநவமியை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் ராமநாமத்தை எழுதும் இந்த முறையையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். ஒரே ஒரு முறை மட்டும் தான் ராமநாமத்தை நம்ம எழுத போறோம். மின்னல் வேகத்தில் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த ராமநாமத்தை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் நவமி திதி இருக்கக்கூடிய நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 17 புதன்கிழமை மாலை 6 மணி 59 நிமிடங்கள் வரை நவமி திதி இருக்குங்க. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே இருக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை எந்த நேரத்துக்குள்ள செய்யணும்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் ஏப்ரல் 17 புதன்கிழமை நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நாள் முழுவதும் எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ராமநாமத்தை எழுதும் நேரம் முழுவதுமே சுபமான நேரம் தாங்க. அடுத்ததாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. திருநாமம் அப்படின்னாலே அது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய திருப்பெயரை எழுதுவதற்கோ சொல்லுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் ராமநாமத்தை நீங்க எழுதலாம். சூட்சமமான முறையில் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதும் முறையை நம்ம பார்க்க போறோம். ராமநாமத்தின் மகத்துவத்தை ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். ராமரை காட்டிலும் ராமநாமத்திற்கு அதிகமான மகத்துவங்கள் உண்டு. உங்க எல்லாருக்குமே தெரியும், ராமாயணத்திலும் அதை குறிக்கக்கூடிய நிறைய கதைகள் இருக்குங்க. ராமநாமத்துடன் சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை நம்ம சேர்த்து எழுத போறோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது அதீதமான நம்பிக்கை உண்டு. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சில சக்தி மிக்க எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் சகல துக்க நிவாரணின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட உடனே தீர்வு தரக்கூடிய ஆற்றல் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு இருக்குங்க. இந்த ஏஞ்சல் நம்பருடன் ஸ்ரீராம ஜெயத்தை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதி பாருங்க. நீங்க நம்ப முடியாத அளவிற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி. இன்னைக்கு நம்ம எழுத போகும் இந்த ராமநாமத்திற்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். சோ இந்த அற்புதமான வாய்ப்பை யாருமே நீங்க தவற விடாதீங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான மனநிலையோட முழு நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் எழுதி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்க எழுதலாம். வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், கோவில்ல இருந்து, பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். இந்த மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, பிரியாணி இலையில் தான் இப்ப நம்ம எழுத போறோம். ஒரே ஒரு சுத்தமான பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சி இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம். அதிகமாக ஓட்டைகள் இல்லாத கிழியாத நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலைக்கு வசிய சக்தி மிகவுமே அதிகம். நாம் எழுதக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி அல்லது மந்திரங்கள் திருநாமங்களாக இருந்தாலும் சரி, வசிய சக்தி பெருகி பல கோடி மடங்கு அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும். சோ நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கலாம், ஒரே ஒரு முறை மட்டும் தானே நம்ம
எழுத போறோம், அதற்கு அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்குமான்னு பிரியாணி இலையில் நம்ம எழுத போறதுனால அதற்கான சக்திகள் பெருகி கொண்டே போகும். கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பென்ல நீங்க எழுதலாம். கருப்பு நிறம் பிளாக் கலர் மட்டும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல கரெக்டா நீங்க எழுதிக்கோங்க. நாம் எழுத வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் 1176 1176. பக்கத்துல ஸ்ரீராம ஜெயம்னு நம்ம எழுதிக்கணும். இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். நான் கிரீன் கலர் பென்ல எழுதியிருக்கேங்க. நீங்க கிரீன், ரெட் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1176 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அதனுடைய பலன்களை பற்றி உங்களுக்கே தெரியும். நம்ம சேனல்ல கூட இந்த நம்பரை பற்றி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். மிக மிக ஆற்றல் வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் இது. இந்த நம்பருடன் ஸ்ரீராம ஜெயத்தை நாம் எழுதும் போது எந்த அளவிற்கு பலன்கள் கிடைக்கும்னு இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க எழுதி முடிச்சிட்டு அந்த இலையை ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. ஷெல்ஃப்ல, நோட்புக்குள்ள அல்லது பூஜை அறையிலன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் சுத்தமான இடமாக பார்த்து வச்சிருங்க. இன்கேஸ் நீங்க ஒர்க் பண்ற இடம் அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல எழுதினாலும் கூட அந்த இலையை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துதாங்க வைக்கணும். இன்கேஸ் நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றீங்க, கடை வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல எழுதி தாராளமாக நீங்க வைக்கலாம், தவறு கிடையாதுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு சொந்தமான வியாபார ஸ்தலம் அல்லது நீங்க கரண்டா இருக்கக்கூடிய அந்த வீட்ல தாங்க இந்த இலையை வைக்கணும். நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க எழுதலாம், ஆனால் அங்கேயே நீங்க வச்சுட்டு வந்துடக்கூடாதுங்க. இதை தாண்டி இந்த இலையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்னு இது போன்ற இடங்களிலும் நீங்க வைக்கலாம். இத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இதை மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அந்த இலை அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த இலை கிழிந்து விட்டாலோ அல்லது ரொம்ப பழசாகிட்டாலோ அதை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். ஆனால் குறைந்தபட்சம் சில நாட்களுக்காவது அந்த இலையை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. உடனே கிழிவதை போல நீங்க வைக்க வேண்டாம். ரொம்பவும் பழசாகிடுச்சுன்னா எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான மெத்தட் இதுன்னு. சோ எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றைய பதிவுல ராமருடைய ஜாதகத்தை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல ஏப்ரல் 17 செவ்வாய்க்கிழமைன்னு நான் சொல்லிட்டேங்க. அதாவது புதன்கிழமைக்கு பதிலாக செவ்வாய்க்கிழமைன்னு நான் கிழமைய தப்பா சொல்லிட்டேங்க. சோ உங்க எல்லார்கிட்டயுமே நான் சாரி கேட்டுக்கிறேங்க. அது மிகவுமே முக்கியமான பதிவு. ஸ்ரீ ராமருடைய ஜாதகத்தை பார்ப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். சோ தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.